உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு பயணிக்கும் பலரை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் இதனோடு இணைந்து எமது படைப்பாளிகளும் பயணம் செய்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது பெருமிதம்தான். இலங்கையின் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்த முகமது ரிஸ்வி என்பவர் தயாரித்திருக்கும் டீசல் அவன் காலத்தின் தேவைக்கு சிறந்த உதாரணம் அன்றி வேறில்லை. என் பேர் ரிஸ்வி. நான் சும்மா சிறிய ஃபேன் அதில் கலட்டி பூட்டி செய்கிற வேலை தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் சின்ன கடை ஒன்று வச்சுட்டுது. எனக்கு இப்படி இந்த பேக்கரி சாமான் பழுது பார்க்கணுன்ற ஒரு ஆசை உண்டு. நான் என்ன நினச்சேன்னா, நான் நிறைய ஆசை பெரிய புதுசாக செய்யணும்னு சொல்லி ஆசை. அதனால் நான் என்ன இந்த நிறைய பேக்கரி வழியாக நான் தான் ரிப்பேர் பழுது மிஷின் அதுவல் அவன் பழுதாயினா நான் தான் போய் செஞ்சு கொடுக்குறேன். வெளியூரில் இங்கேருந்து பொத்திவேல் அக்கரைப்பத்து மருதமனை இங்கே யாழ்ப்பாணம் சைட் அந்த சைட் கதிர்வலை அந்த சைட்லையெல்லாம் நான் தான் போய் ரிப்பேர் பண்ணுறேன். நான் இப்போ எனக்கு இன்னொரு ஆசை இருந்துச்சுன்னா, நாம் ஒரு சாமான ஒன்று இயக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. என்னோட சேர்த்து இன்னொரு கூட்டாளி ஒரு ஆளும் இருக்கார். அவரை நானும் சேர்ந்து என்ன செஞ்சோம்னா, இந்த ஒரு சாமான ஒன்று உற்பத்தி செஞ்சு பார்ப்போம்ன்றோடு நாங்கள் செஞ்சோம். இது இந்த அரைக்கிறது நாங்கள் ஃபுல்லாக இந்த தகடெல்லாம் வாங்கி வளைச்சி நாங்கள் அங்கே தான் செஞ்சு இதெல்லாம் வடிவமைச்சது நாங்கள் தான். எங்களோட கராஜில் தான் எல்லாம் நாங்கள் செட் பண்ணி எடுத்துனாங்க. இதில் என்ன விசேஷம் இருந்துச்சுன்னா, இந்த இதில் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அந்த பானெல்லாம் இந்த இதில் போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் பானெல்லாம் போட்டிருக்கிறோம். சரியாக இது இப்படி தானே எல்லாம் ஒட்டோ தான் இதில் வச்சிருக்கோம். இது நீங்கள் தானாகவே ஆஃப் ஆகும், கதவை திறந்தால் தானாக நிற்கும். இந்த மாதிரி இப்படி சரியான லேசான முறையாக செஞ்சுருக்கோம். இதில் என்ன விசேஷம் இருந்துச்சுன்னா, இது சாதாரணமாக நம்மளோட வீட்டில் பாவிக்கிற கரண்டிலே நாம் இதை பாவிக்கலாம். சும்மா நம்ம நார்மலாக உங்களோட வீட்டு வழியை ஒரு குண்டு பல்ப் ஒன்று போடுற அளவு கரண்டு தான் இதில் அதாவது நமக்கு வேஸ்ட்டாக போகுது. மற்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதே மாதிரி அவன் இருந்தாலும் இதை நாங்கள் சும்மா ஒரு நார்மல் இது ஒன்றுக்கு தான் இதை செஞ்சுருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதான் இதற்கு ஹீட் வைக்கிறது. இதிலிருந்து இது 50லேருந்து 30 ஹீட் வரை இதில் மீட்டரில் வைக்கலாம். இப்போ இதில் இங்கே வேண்டிய ஹீட்டு இதில் வேண்டிய வேலை செய்யலாம். பான் போடலாம், பனிஸ் போடலாம், கல்பனிஸ், முட்டைக்கோஸ், கேக், அவ்வளோ நீங்கள் பேக்கரியில் செய்கிற அனைத்து சாமானும் இந்த அவனில் போட்டு இறக்கலாம். நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு சொன்னால், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பார்த்தீங்க இது தானாக இதில் 16 தட்டு போடலாம் உள்ளுக்கு. அதாவது பான் பனிஸ் சாமான் போடுற தட்டு 16 தட்டு இதில் போடலாம். இதில் நாங்கள் வேறையாக அதை பிரித்து செஞ்சுருக்கிறோம். என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா, கதவை அடைச்சோம்னு சொன்னால், இதே இந்த சின்ன கதவை நாங்கள் சின்னனாக செஞ்சுருக்கோம்னு சொன்னால், மற்ற அவனுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கதவாக தான் இருக்கும். இது கதவை ஃபுல்லாக திறந்த உடனே அந்த ஹீட் அவ்வளோ வேஸ்ட்டாக வெளியாகி போகும். அதால் இதை நாங்கள் இந்த கதவை கொஞ்சம் சின்னனாக செய்யணும்னு சின்னனாக செஞ்சுருக்கோம். இந்த ஹீட்டு வெட்டாக்கிறோம். மக்களுடைய மிக வேகமாக சுழலும் வாழ்க்கை முறையினை இலகுபடுத்துவதற்காக வேண்டி கண்டுபிடிக்கப்படும் இப்படியான கண்டுபிடிப்புகளில் எமது படைப்பாளிகளும் கரம் கோத்திருப்பதை நாம் பெருமைக்கண் கொண்டு பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். மிக சிறப்பாக அதீத தொழில்நுட்பத்தை மிக இலகுவாக கையாளும் முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த டீசல் அவன். காத்தாங்குடிக்கு காத்தாங்குடியில் ஒரு டீசல் அவன் ஒன்று உற்பத்தி செஞ்சிருக்கிறதா பார்க்க நோக்கமாக வந்திருக்கிறோம். இன்றைக்கு தான் இது முற்றிலும் முடிவடைந்து உணவு பண்டங்களை தயாரித்து கொண்டு மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு டீசல் அவன் ஒன்று உருவாக்கி டீசல் அவன் ஒன்று வாங்குறதுக்கு அதை பெற்றுக்கொள்ளணும் என்றால் கொழும்பு சென்று மிகவும் வெளிநாடு சென்று அலைய வேண்டிய காலம். அதே வகையில் காத்தாங்குடியில் இதை உற்பத்தியாக்கி மிகவும் குறைந்த முறையில் இன்றைக்கு நாட்டு நிலைமை டீசல் விலை குறைந்த டைமில் டீசல் அவனை நமக்கு கிடைக்கக்கூடிய நம்முடைய கிழக்கு மாகாண பகுதியிலே உருவாக்கி, அது மட்டுமன்றி கேஸ் இல்லாமல் கரண்டு சிங்கிள் பஸ் 3 பஸ் பெரிய 3 பஸ் மில் இயந்திரங்கள் இயந்தக்கூடிய கரண்டில் தான் டீசல் அவன்கள் இருக்கின்றது. சிங்கிள் பஸ் என்று சொல்லக்கூடிய வீட்டு மின்சாரங்கள் பாவிக்கக்கூடிய கரண்டில் இதை பாவிக்கிறது. பொதுவாக வெதுப்பக சாலை பேக்கரிகளில் பயன்படுத்தக்கூடிய மிக கஷ்டமான பயன்பாட்டினை தவிர்த்து மிக இலகுவான முறையில், அதுவும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் தானியங்கி முறை மூலமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த டீசல் அவன். அவசரத்துக்கு ஆஃப் ஆகிற மாதிரி தான் செஞ்சிருக்கோம். இதில் கரண்ட் எல்லா வேலையும் கரண்ட் டக்குன்னு போய் வந்துச்சுன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிரும். பிறகு இதில் என்ன சொன்னால், இதில் டைம் இருக்குது. இந்த பார்த்தீங்க சொன்னால் இது டைம் இப்போ 45 நிமிஷம் சொன்னால் 45 நிமிஷம் வைக்கலாம். வச்சு அதில் பெல் படும் டைமுக்கு. அடுத்தது ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக தான் செஞ்சிருக்கோம். தானாகவே ஹீட் ஆகி தானாகவே ஸ்டார்ட் ஆகி அதில் வேலையை தானாகவே செய்ய நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை.
வேறு இல்லை என்ன சொன்னால் இலகுவான முறை இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே வந்து இந்த ஒரு கதவு ஒன்று வச்சிருக்கோம். இந்த கதவு வந்து என்னச்சுன்னா இது வந்து அந்த காஞ்ச சாமான்கள் பேக்கரிக்காரர்கள் நிறைய பேருக்கு தெரியும். இது காஞ்ச சாமான்கள் போடுற இதில் 2 தட்டு இதில் வேறையாக போடலாம். இந்த உள்ளுக்கு வந்து இதில் வந்து 16 தட்டு போடலாம். இதுக்குள்ளே இதில் வந்து 16 தட்டும், இதில் வந்து 3 தட்டும் இதில் பேக்கிங் சாமான் போடுறக்கூடிய தட்டு போடலாம். இதில் வேறு என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் இதில் முழு பாரம் வந்து 2500 கிலோ வரும். அதாவது இந்த அவண்ட பாரம் முழு பாரம் வந்து 2500 கிலோவாகும். அடுத்தது இது எடுக்கக்கூடிய கரண்டுடைய செலவு வந்து 500 வாட்ஸ் தான். இது 500 வாட்ஸ் கரண்டில் தான் இது இயங்குது. இதில் வேறு என்ன சொல்ல முடியாது, நாங்கள் எல்லாம் இதை ஃபுல்லாக இது செஞ்சு முடிக்கிறதே எங்களுக்கு 3 மாதம் வரல எங்களுக்கு டைம் இழுத்துருக்கு. இரவு பாலாக 3 மாதம் செஞ்சிருக்கேன். குறைந்த ஒரு 1 மில்லியன் 10 லட்சம் ரூபா பெறுமதி உடைய ஒரு அவனாக இது காணப்படுகின்றது. நாங்கள் கடந்த சுனாமி இதுக்கு 3 மாதங்களுக்கு முன்பாகத்தான் டீசல் அவன் ஒன்று எடுத்துக்கொண்டோம். 21 லட்சம் ரூபா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்பாக. இப்பொழுது இதை எங்களுக்கு பார்த்த வகையில் இது இன்னும் சில நேரம் அதுக்குரிய தயாரித்தவருடன் நாங்கள் இதனுடைய விலை சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு முடலாக இது இருக்கிறது. பல சிரமங்களுக்கு மத்தியிலும் மிக நுட்பமாக மிக அழகாக நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த டீசல் அவனுடைய வடிவமைப்பு பலரையும் கவரக்கூடியது. மிகவும் பாதுகாப்பாக, இன்னொருத்தருக்கு இடையூறு இல்லாமல், வாசங்கள் இப்படி வராமல் நிறைய பாதுகாப்பாக நிறைய யோசித்து தான் அந்த வேலை செஞ்சிருக்கோம். அடுத்த இதில் உயரங்கள் வந்து 7 அடி வந்துருக்கு. இது இங்கே அகலம் வந்து 4 அடி. வேறு என்னன்னா என்ன நடந்தாலும் தானாகவே ஆஃப் ஆகக்கூடிய ஒரு தன்மையை இதுக்கு செட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அடுத்தது இதுக்கு என்ன சரி பழுது வருமா இருந்தால் இது நம்ம ஊரில் இங்கே, அதாவது கிழக்கு மாநிலத்திலே எடுக்கக்கூடிய சாமானை தான் இதுக்கு நாங்கள் பொருத்தி இதில் வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதாவது இப்போ இங்கேருந்து பழுதாயினா என்ன சரி பழுதாயினா கொழும்பு கொண்டு போகணும், அண்டே டைமுக்கு வந்து பேக்கரி நிற்கணும்ன்ற ஒரு ஏற்பாடு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு டீசல் வந்து இந்த அறைக்கு இதுதான் அந்த டீசலில் இயங்கக்கூடிய இன்ஜின். இந்த இதாக விளங்குறது இது வந்து இது நாங்கள் கடையில் வாங்குற இதை வாங்கி இதில் கொலி ஃபிட் பண்ணுறது. அடுத்து என்ன சொன்னால் இந்த கேனில் தான் டீசல் நாங்கள் வச்சு உங்களை அந்த போட்டு காட்டுறதுக்காக வேண்டி இந்த டீசலை வச்சிருக்கோம். இதை நாங்கள் வேறையாக ஒரு டேங்கில் வச்சு சிவரில் வச்சு ஃபிட் பண்ணலாம். இது நாங்கள் சும்மா பார்க்குறதுக்காக வேண்டி கேனில் வச்சு உங்களுக்கு காட்டுறோம். அடுத்து வந்து இது வந்து இதில் ஃபில்டர், டீசலில் வந்து டஸ்ட் அது இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபில்டர் வர, அதாவது சுத்திகரிச்சான ஒரு ஃபில்டர் தான் இது. தயாரிக்கிற என்ஜின் மூலமாக தான் இந்த அவன் வந்து ஹீட்டை உள்ளுக்கு சூடு வருது. இந்த அரைக்கிற இந்த பாக்ஸில் தான், இந்த பாக்ஸ் தான் வந்து உள்ளுக்கு வெப்பத்தை உண்டாக்குது. அடுத்த இது வந்து இது எல்லா இடத்தையும் இது நான் வாங்கலாம். இது இல்லை சில பழுதாகிற சாமான் இல்லை. இதான் இதுக்குள்ளே டீசல் போன உடனே இதுக்குள்ளே உள்ளுக்கு ஹீட்டாக உள்ளுக்கு அந்த ரூம் எல்லாம் ஃபுல் ஹீட்டாக வரும். இப்போ நம்ம கை வைக்கலாத அளவுக்கு இதில் சூடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 225 ஹீட் இதில் இருக்குது. அதே ஹீட் இதுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் அந்த சாமான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேக்கிங் செஞ்ச சாமான்கள் இருக்குது, பார்க்கலாம். இந்த அவனில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேன் நான். நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. ஏனைய அவன்களை விட இது நல்லா இருக்குது. அதே டைமில் இந்த பிரதேசத்தில் அது புதிதாக உருவாகி வர இந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் ஊக்கப்படுத்த வேண்டியிருக்குது. அதே டைமில் விலை குறையும் இருக்குது. புதிதாக நான் வெளிநாட்டில் உள்ள அவன்களை வாங்குறாமன்னு சொன்னால் எப்படியும் 40-50 லட்சம் ரூபாய்க்கு மேற்கொண்டு அந்த அவனை வாங்க வேண்டியிருக்குது. அதே டைமில் நாம் இதை இங்கே உள்நாட்டு உற்பத்தியில் எப்படி செய்கிறாக்கள் வந்துட்டு ஊக்குவிப்பது மூலம் ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்க. இது வந்து இதில் போட்டு இறக்கின பான் தான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வளைச்சி அதே மாதிரி கருகாமல் ஒரு வளமையாக நீங்கள் போகிறோன்னே அப்படி அந்த பாவிக்கிற பானை விட நல்லா சுப்டாக தான் இருக்குது. நிறைய பேக்கரிக்காரர்கள் வந்து இதை பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு அவனை கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் இது மீடியாவுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக வேண்டி தான் இதை வச்சிருந்து நாங்கள் இதுக்கு பிறகு தான் இதை விற்கிறையா இல்லையான்ற நாங்கள் இது பண்ணுவோம். இந்த இதில் போட்டு இறக்கின பான் தான் இது. இது ஒரு அரை மணி நேரத்தை முதல்ல இறக்கின சாமான்கள் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏர்லியும் பிஸ்கட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இதெல்லாம் இருக்குது. இதில் அது மாதிரி இதுவும் வந்து
இதில் போட்டு இறக்கினே தான் இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு முதல்ல இறக்கினே தான் இது பாருங்கள். இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் பேக்கரிக்காரர்கள் வந்து தான் இதை செட் பண்ணி தந்தாங்க எங்களுக்கு. அந்த மாதிரி இது வந்து ரோஸ் பாண்டு சொல்கிறது, இதுவும் வந்து இதில் தான் போட்டு இறக்கினது. வேறு இதில் இருக்கிற அனைத்து இதில் போட்டு இறக்கினது தான் இன்றைக்கு போட்டு இறக்கினது தான் எல்லாம். இப்போ பேக்கரிக்காரர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த அவனை நாங்கள் வடிவமைச்சு கொடுப்போம். அவங்களுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அவன் அவனோட இடத்துக்குள்ளே போகாதுன்னு பெருசுன்னு சொன்னால் அவங்க விரும்பிய சைஸில் இத்தனை அடியில் உழவு மாதிரி இவ்வளோ இந்த மாதிரி தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம். இந்த அவனுங்களை இதுதான் மாடலுண்டு இல்லை. உங்களுக்கு இத்தனை அடியில் இவ்வளோ உயரத்தில் உங்களுக்கு அவன் வேணும்னு சொன்னால் உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அவன் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த அவன் நாங்கள் அடிச்சு தரத்துக்கு நாங்கள் ரெடி. என்னென்னு சொன்னால் இது நாங்கள் எங்களுக்கு இது பெரிய ஒரு வெற்றி. இந்த அவன் நாங்கள் செஞ்சது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்படி எங்களை என்ன தொடர்பு கொள்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 927 80 81. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுடைய மற்ற உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடியதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதனை மிக சிறப்பாக கையாண்டு மிக அழகான முறையில் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார் முகமது ரிஸ்வி. இவருக்கு எமது வாழ்த்துக்களும் பாராட்டும் என்றும் உரித்தாகட்டும். மேலும் இவ்வியந்திரத்திற்கு 3 வருட உத்தரவாதம் வழங்கப்படும்.